பீலா வெங்கடேசன் கணவர் ராஜேஷ் தாஸால பல போராட்டங்களை சந்தித்தவர். பீலா ராஜேஷ் என்ற பெயரை பீலா வெங்கடேசன் என 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றிக்கொண்டாங்க. IAS அதிகாரியாக இருந்தாலும் தன் கணவனால கடைசி வரை மரணம் வரைக்கும் போராடியவங்க தான் பீலா வெங்கடேசன் IAS. இவங்களுக்கு என்ன ஆனது, எப்படி இறந்தாங்க, MBBSல இருந்து IAS வரை இவங்க கடந்து வந்த பாதை மற்றும் இவரோட போராட்டங்கள் என்னென்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் பீலா வெங்கடேசன். இவங்க 1969ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி பிறந்தாங்க. இவங்களோட தாய் ராணி வெங்கடேசன் சாத்தான்குளம் தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் MLA. இவங்களோட தந்தை வெங்கடேசன் தமிழக காவல்துறை DGPயாக பதவி வகித்து ஓய்வு பெற்றவர். MBBS படித்திருக்கக்கூடிய பீலா வெங்கடேசன் கடந்த 1997ஆம் ஆண்டு IAS தேர்வில் வெற்றி பெறாங்க. பிறகு 1998ஆம் ஆண்டு முதல் 2000ஆவது ஆண்டு வரையிலும் 2000ஆவது ஆண்டு வரை பீகாரிலும் ஜார்க்கண்டிலும் பணியாற்றியிருந்தாங்க. அதற்கு பிறகு தமிழகத்திற்கு மாற்றப்பட்டு 2000ஆவது ஆண்டு 2001ஆம் ஆண்டு வரை செங்கல்பட்டு சார் ஆட்சியராகவும் 2001லிருந்து 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியிருந்தாங்க. அதனை அடுத்து சமூக நலத்துறை கூடுதல் இயக்குனர், ஆதி திராவிடர் நலத்துறை துணை செயலாளர் பதவிகளிலும் பணியாற்றியிருக்காங்க. மீண்டும் 2003ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மாற்றப்படுறாங்க. இதனை அடுத்து மத்திய ஜவுளித்துறையில 2014ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருந்தாங்க பீலா வெங்கடேசன். அதே ஆண்டு தமிழகம் வந்த அவங்க சென்னை மீன்வளத்துறை ஆணையராகவும் அதற்கு பிறகு நகர ஊரமைப்பு துறை ஆணையராகவும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் பொறுப்புகளிலும் இருந்திருக்காங்க. 2019-2020ஆம் காலகட்டத்தில் கொரோனா பரவல் ஏற்பட்ட போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தாங்க பீலா வெங்கடேசன். கொரோனா பரவலுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் 2019இல் இவங்க சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது திடீரென கொரோனா பரவல் ஏற்பட அதை கையாள்வதில் முக்கிய பங்கு வகித்தாங்க பீலா வெங்கடேசன். அது மட்டுமல்ல, இவங்க திறமையாக கையாண்ட விதத்தை பார்த்த மக்கள் இவரை சிங்கப்பெண் என்றும் அழைத்தாங்க. கொரோனா குறித்து தெளிவு இல்லாத அந்த காலகட்டத்தில் பொதுமக்களிடையே குழப்பமும் பீதியும் தான் அதிகமாக இருந்தது. அப்போது ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்திப்பாங்க பீலா வெங்கடேசன். கொரோனா பாதிப்புகள் குறித்து தெளிவான மற்றும் விரிவான விளக்கங்களையும் கொடுப்பாங்க. அது தமிழ்நாடு மக்களுக்கு அப்போது நம்பிக்கை தருவதாக இருந்தது. அதற்கு பிறகும் கூட வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் பீலா வெங்கடேசன் மிகச் சிறப்பாக வேலை செய்தாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தான் இவங்க எரிசக்தி துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டாங்க. அப்போது அவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முதன்மை செயலாளர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளராகவும் கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர், கைத்தறித்துறை ஆணையர், நில சீர்திருத்தத்துறை ஆணையர் பொறுப்புகளையும் வகித்திருந்தாங்க. கடைசியாக எரிசக்தி துறை செயலாளராக பணியாற்றியிருந்தாங்க. இவங்க வகித்த ஒவ்வொரு பொறுப்பிலும் நேர்மையா இருந்தவங்க, மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் திகழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட பீலா ராஜேஷ் கடைசி வரை போராடி கொண்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் தாஸை கடந்த 1992ஆம் ஆண்டு திருமணம் செய்துக்கிட்டாங்க பீலா வெங்கடேசன். இதனை அடுத்து பீலா வெங்கடேசன் பீலா ராஜேஷாக மாறினாங்க. இந்த நிலையில தான் ராஜேஷ் தாஸ் மீது பெண் IPS அதிகாரி பாலியல் புகார் அளித்தது பெரிய ஒரு சர்ச்சையா மாறியது. இதனால பீலாவுக்கும் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவரை பிரிந்தாங்க பீலா வெங்கடேசன். தன்னுடைய பீலா ராஜேஷ் என்ற பெயரை பீலா வெங்கடேசன் எனவும் மாற்றிக்கிட்டாங்க. பீலா வெங்கடேசனுக்கு தையூரில் 2 ஏக்கர் பரப்பளவுல கொண்ட பங்களா இருக்கிறதா. பீலாவும் ராஜேஷும் இந்த வீட்டில் தான் வசித்துட்டு வந்திருக்காங்க. கணவர் மீதான வழக்கு காரணமாக தையூர் வீட்டை பூட்டியிருக்காங்க பீலா வெங்கடேசன். வீட்டிற்குள் யாரையும் விட வேண்டாம் அப்படின்னு காவலாளிக்கு உத்தரவும் போட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு தையூர் பங்களாவுக்கு ராஜேஷ் தாஸ் சென்ற போது பீலா வெங்கடேசன் உத்தரவை காவலாளி தெரிவித்திருந்தாராம். ஆனால் ராஜேஷ் தாஸ் ஆட்களை வர வைத்து காவலாளியை அடித்து துரத்திட்டு அந்த வீட்டில் ராஜேஷ் குடியேறியிருக்காரு. மேலும் அவருக்கு பாதுகாப்பாக 10 பேர் அங்கிருந்ததா சொல்லப்படுது. இதனால அதிர்ச்சி அடைந்த பீலா வெங்கடேசன் மின்வாரிய நிர்வாகத்திடம் ஆன்லைன் மூலம் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காங்க.
அதுல என்னுடைய வீட்டை சில மாதங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதனால தற்காலிகமாக மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இதனையடுத்து மின் இணைப்பை துண்டிக்க கேளம்பாக்கத்துல இருந்து மின்வாரிய அதிகாரிகள் வந்திருக்காங்க. அங்கே ராஜேஷ் தாஸும் 10 பேரும் தகராறு செய்திருக்காங்க. இதனால அஞ்சிய மின்வாரிய ஊழியர்கள் வீட்டிற்கு செல்லும் மின் ஒயரை கம்பத்திலிருந்து துண்டிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்களை அறிந்த பீலா வெங்கடேசன் தன்னுடைய காவலாளியை தாக்கியதற்காக ராஜேஷ் மற்றும் 10 அடியாட்கள் மீது புகார் அளித்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த பங்களாவை விட்டு அவர்களை வெளியேற்றுமாறும் புகார்ல கேட்டிருந்தாங்க. இதனையடுத்து கேளம்பாக்கம் போலீசாரும் ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இதற்கிடையே கடந்த சில காலமாகவே பீலா வெங்கடேசன் அவர்களுக்கு தீவிர உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது பிரைன் டியூமர் எனப்படும் மூளை கட்டியால நீண்ட காலமாகவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு அவங்களோட உடல்நிலை மோசமடைந்த நிலையில அவங்க மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தேனாம்பேட்டை புற்றுநோய் மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை தரப்பட்டிருக்கு. மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அவங்க யாரையும் சந்திக்காம தன்னுடைய உறவினர்களை மட்டுமே சந்தித்தாங்களாம். டியூமர் பாதிப்பு தீவிரமாக இருந்ததுனால மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதிலும் அவங்கள காப்பாற்ற முடியல. நேற்று அதாவது செப்டம்பர் 24 அன்று மாலை பீலா வெங்கடேசன் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு வயது 56. உயிரிழந்த சமயத்துல அவங்க எரிசக்தி துறையின் செயலாளராக பொறுப்பு வகித்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வந்த பீலா வெங்கடேசன் கடைசியில் தன் அமைதியை தேடி சென்று விட்டார்.